பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 48 அதிகாரம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த பரிசுத்தமுள்ள தேவன், மகிமை நிறைந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறாராம். நாம் மரணம் அடைய மட்டும் நம்மை என்றென்றைக்கும் எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் நம்முடைய தேவனாகவே அவர் நம்மை வழிநடத்தி வருகிற ராஜாவாக, கண்காணிப்பான ஒரு தாய் தகப்பனை போல இருக்கிறாராம். தாய் தகப்பன் இந்த பூமியிலே வாழ்கிற வரைக்கும் தான் அவர்களுடைய திராணிக்கு ஏற்றபடி அவர்களுடைய ஜீவன் இருக்கும் வரை அவர்களால் முடிந்த அளவுக்கு நம்மை பார்த்து கொள்வார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய மகிமை மகா பெரியது, அவருடைய வல்லமை மகா பெரியது. அவருடைய மகிமையின் கரங்களினாலே நம்மளை ஏந்தி கொள்ளுகிற தெய்வமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வருகிறார். இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து வருகிற காலங்கள் கொஞ்ச காலமே. அந்த கொஞ்ச காலங்களிலே கர்த்தருக்கு பிரியமானபடி, அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமானபடி, அவருடைய மகிமைக்கு ஏற்றபடி நாம் வாழ்ந்திட, அவருடைய கண்களிலே தயவு கிடைக்க நாம் தகுதி உள்ளவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை என்ற நன்றி இருதயத்தோடு அவருக்கு துதி செலுத்தக்கூடியவர்களாக நாம் கடந்து வர வேண்டும். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தெய்வம், அவரை நாம் ஆராதனை செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும். இதற்காகவே தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து பல பாடுகளை அனுபவித்து பல துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக ஜீவனை விட்டார். அந்த ஜீவனுக்கு ஈடாக நாம் அவருக்கு என்ன செலுத்த முடியும்? அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து வர உண்மையும் உத்தமமாய் அவருடைய வேத பகுதியின் சத்திய வார்த்தைகளை நாம் கடைபிடித்து நேர்மையோடும் தேவ பயபக்தியோடும் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்திட வேண்டும். எல்லாவற்றையும் அனுபவிக்க, சுதந்திரிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அது எல்லாம் நாம் கடந்து வரவே இந்த பக்தி வைராகியத்தின் இருதயம் நமக்குள் இருந்தால் பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும். தேவனுக்கு சித்தமானபடி நாம் வாழ, அவருக்கு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க அவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். என் மகளே, என் மகனே, என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நான் உன்னோடு இருக்கிறபடியினாலே மரண பரியந்தும் நான் உன்னை நடத்துவேன் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு எந்த சூழ்நிலையிலேயும் அவரையே நம்பியிருங்கள், அவரையே சார்ந்திருங்கள். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள, அவருடைய மகிமையை நாம் சொல்லி வர நம்மை அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். அவருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்துக்கு சாட்சி உள்ளவர்களாக நாம் வாழ்ந்திட ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். மனுஷர்களை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொன்ன தேவன் சத்தியம் நிறைந்த வார்த்தை அது. அந்த வார்த்தையை நாம் கை கொண்டு தேவனையே நம்பி சதா காலங்களிலும் மரண பரியந்தும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்போம். அப்பொழுது
நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக பரலோக ராஜ்யத்திலும் கர்த்தர் நமக்கு பரிந்துரைக்கக்கூடிய தேவனாக இருப்பார். நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வாராக. மரண பரியந்தும் உங்களை நடத்துகிற தேவனை பற்றி கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருக்கு பிரயோஜனப்படக்கூடிய கருவிகளாய் வாழ உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் மகிமை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.